ஹலோ தோஸ்தோ, வெல்கம் டு ஆர் இஸ்டாம் குக்கிங். இது வந்து டியூஸ்டே எடுத்த மார்னிங் மினி விலாக், லஞ்ச் மினி விலாக் இல்லை. மார்னிங் வந்து அப்பா வந்து ஊருக்கு போயிருக்கிறாங்கன்னு சொன்னேன்ல, அதனால் என் ஹஸ்பண்ட் வந்து காலையிலேயே வந்து பையனை கொண்டு போய் விட்டுட்டு லஞ்சையும் வந்து அதோடையே கொடுத்து விட்டுடலாம். அவனுக்கு மார்னிங் லஞ்ச் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப இஷ்டம். அன்றைக்கி வந்து லஞ்சும் வந்து மார்னிங்கே கொடுத்து விட்டுடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டேன். லெமன் ரைஸ் வச்சு பொட்டேட்டோ ஃப்ரையும், அப்புறம் வந்து எக்கு மசாலா போட்டு சும்மா லைட்டாக மசாலா மட்டும் போட்டு பெரட்டி எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் பிளானு. அதே மாதிரி தான் வந்து லஞ்சுக்குமே வந்து லஞ்சுக்கான டிஷ்ஷஸை வந்து மார்னிங்கே வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒன் பை ஒன் சைடில் வந்து போய்கிட்டே இருந்தது. ஃபஸ்ட்டே டீ போட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் சைடில் வந்து சோறைக்கும் உலையை கொதிக்க வச்சு அரிசியையும் போட்டுட்டு எக்கை பாயில் பண்ண விட்டுட்டேன். அந்த பாயில் பண்ண கேப்பில் நம்ம பொட்டேட்டோயும் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு பொட்டேட்டோக்குமான ஃப்ரையும் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி ஆகிறதுக்குள்ளேயும் இங்கே பொட்டேட்டோ ஃப்ரை ஆகிறதுக்குள்ளேயும் நம்ம வந்து இங்கே லெமன் ரைஸ்க்கும் தாளித்து விட்டாச்சு. எப்பயும் போல் கடுகு கருவேப்பிலை என்கிட்ட இல்லை. மிளகா போடலை நான், அதாவது மிளகா வத்தல் போடலை. ஏன்னா பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. பையன் சாப்பிட்டுப்பான், பொண்ணு சாப்பிட மாட்டாளே அப்படின்ட்டு அவளுக்காக மிளகா வத்தல் வந்து ஆட் பண்ணவே இல்லை. கொஞ்சம் வேர்க்கடலை, முந்திரி பருப்பு இந்த மாதிரிலாம் ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணால் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்களுக்காக இதை ஆட் பண்ணிப்பேன். எப்பயும் போல் தான் தாளித்து விட்டுட்டு ரைஸையும் நம்ம வடித்து வச்ச ரைஸையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பையனுக்குமே வந்து அன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் வந்து மார்னிங்கே வந்து கட்டி கொடுத்து முடித்ததுக்கப்புறம் அப்பாடான்ட்டு இருந்தது. என்னடா மார்னிங் வேலையை பார்த்தா ரொம்ப டயர்டான மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் உட்காந்து நானே டீ குடித்தேன். டீ குடித்து முடித்தோடனே என் பொண்ணு வந்து கார்ன் வேணும் அப்படின்ட்டா. அவளுக்காக கார்னையும் வந்து பாயில் பண்ணி அவள் கையில் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் பசிக்குது. அவள் வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸாக தான் சாப்பிட்டுட்டு இருப்பாள். தோசையும் ஊட்டி விட்டேன். ஆனாலும் அவளுக்கு வீட்டில் தாத்தா இல்லையா, போர் அடிக்குதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கேட்டிருந்தா. திங்ஸாக எடுத்து வச்சுட்டு இருக்காளா. யார் வந்தாச்சு, அவளோட தாத்தா வந்து வந்தாச்சு. ஊர்லேருந்து வந்த உடனே அவளுக்கு அந்த ஐட்டம்ஸ்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. டாய் ஊருக்கு போகிறப்பவே வந்து லிஸ்ட்டு அவள் கொடுக்குறாளோ இல்லையோ வந்து பேத்தி மேலே உள்ள பாசத்தில் வந்து தாத்தா சொல்லிட்டு போயிடுவாங்க, உனக்கு நான் நிறைய டாய் வாங்கிட்டு வர்றேன் அப்படின்ட்டு. அந்த வாக்கை காப்பாற்றுறதுக்காகவே வந்து இந்த தடவை நிறைய டாய் அவளுக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கடையெல்லாம் போட போகிறதில்லைங்க, எல்லாம் அவளுக்காக வாங்கிட்டு வந்தது தான். இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸுமே எல்லாமே வந்து பையனுக்கு, எங்களுக்கு இந்த எள்ளு உருண்டைலாம் எனக்கு, வேர்க்கடலை. இதுதான் நம்மளோட ஐட்டம், நம்மளோட காயல்பட்டினம் ஸ்பெஷல் கறிக்கஞ்சி, வாடா. அப்புறம் வந்து நம்ம ஐயோ பேர் மறந்துருச்சுங்க. சைடில் ஹரீரா பால். ஆமாம், ஹரீரா பால் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் கொண்டு வருவாங்க. ஃபஸ்ட் நாளே வாங்கிடுவாங்க. மண்டே வாங்கிட்டு டியூஸ்டே வந்துட்டாங்க பார்த்தீங்களா. கறிக்கஞ்சி கொஞ்சமாக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சூடு பண்ணோடனே சூப்பராக ரெடி ஆயிரும். டின்னருக்கு ஹரீரா பாலையும் குடிச்சு எங்களோட டின்னர் முடிச்சிட்டேன். ஓகே, பாய் தோஸ்து.